உத்தரகண்டில் பொது சிவில் சட்டம் ஜனவரி 27 முதல் அமலுக்கு வருவதாக முதல்வா புஷ்கா சிங் தாமி அறிவித்தா. இதனால் சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் முதல் மாநிலமாக உத்தரகண்ட் விளங்குகிறது. சரி, பொது சிவில் சட்டம் என்றால் என்ன? அதன் முக்கியத்துவம் என்னென்ன? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு, வாரிசுரிமை ஆகிய விவகாரங்களில் ஒவ்வொரு மதத்திலும் தனித்தனி சட்டங்கள் பின்பற்றப்படுகின்றன. ஆனால் இதை மாற்றி அனைத்து மதத்தினரும் ஒரே சட்டத்தை பின்பற்றும் வகையில் நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு முயற்சித்து வருகிறது. உத்தரகண்டில் கடந்த 2022 நடந்த பேரவைத் தேர்தலின் போது மாநிலத்தில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. மாநில முதல்வராக புஷ்காத் சிங் தாமி பதவியேற்ற பின் நடைபெற்ற முதல் அமைச்சரவைக் கூட்டத்தில் பொது சிவில் சட்ட வரைவை உருவாக்க நிபுணா குழு அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டது. அதன்படி கடந்த 2022 மே 27 தேதி உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் நிபுணா குழு அமைக்கப்பட்டது. மாநிலத்தின் பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டறிந்த இக்குழு 1.5 ஆண்டுக்குப் பின் விரிவான சட்ட வரைவை சமர்ப்பித்தது. இதையடுத்து மாநில சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா கடந்த ஆண்டு பிப்ரவரியில் நிறைவேற்றப்பட்டது. பின்னா சட்ட அமலாக்கத்துக்கான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை வகுக்க முன்னாள் தலைமைச் செயலா சத்ருஹன் சிங் தலைமையில் நிபுணா குழு அமைக்கப்பட்டது. இக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த நிலையில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் தேதியை முடிவு செய்ய முதல்வருக்கு அதிகாரமளித்து மாநில அமைச்சரவை முடிவு மேற்கொண்டது. இந்நிலையில் முதல்வா புஷ்கா சிங் தாமி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: உத்தரகண்டில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான விதிமுறைகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கான பயிற்சியும் நிறைவடைந்துவிட்டது. இச்சட்டம் ஜனவரி 27 முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. சமூகத்தில் சீரான தன்மையை கொண்டுவந்து குடிமக்கள் அனைவருக்கும் சமமான உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை இச்சட்டம் உறுதி செய்யும். வளர்ச்சியடைந்த, ஒழுங்கமைக்கப்பட்ட, நல்லிணக்கமான, தற்சார்பு கொண்ட தேசத்தை கட்டமைக்க பிரதமர் நரேந்திர மோடி நடத்தி வரும் மாபெரும் வேள்வியில் ஆப்பணமே எங்கள் மாநிலத்தின் பொது சிவில் சட்டம் என்று முதல்வா தாமி குறிப்பிட்டுள்ளார். உத்தரகண்டில் அமலாகும் பொது சிவில் சட்டத்தை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள அச்சாம் உள்ளிட்ட பாஜக ஆளும் பல்வேறு மாநிலங்கள் ஏற்கெனவே விருப்பம் தெரிவித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பொது சிவில் சட்டத்தின் அம்சங்கள் என்னென்ன? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். உத்தரகண்டில் பழங்குடியின தவிர்த்து பிற மக்கள் அனைவருக்கும் பொது சிவில் சட்டம் பொருந்தும். இச்சட்டத்தின்படி திருமணப் பதிவு மட்டுமன்றி திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்வோரும் அரசிடம் முறையாக பதிவு செய்து கொள்வது கட்டாயமாகும். இணைய வழியில் இப்பதிவை மேற்கொள்ள முடியும். விவாகரத்துக்கான காரணங்கள், மறுமணம், ஜீவனாம்சம் தொடர்பாக பொது விதிமுறைகளை உறுதி செய்யும் இச்சட்டம் பலாத்கார மணம் மற்றும் ஹலாலா நடைமுறையை தடை செய்கிறது. பாலின சமத்துவத்தை முக்கிய அம்சமாக கொண்ட இச்சட்டம் ஆண்கள் பெண்களுக்கு ஒரே போன்ற குறைந்தபட்ச திருமண வயது, ஆண் பெண் குழந்தைகளுக்கு சமமான சொத்துரிமையை உறுதி செய்கிறது. செல்லுபடியாகாத திருமணத்தில் பிறந்த குழந்தைகளையும் சட்டப்பூர்வ வாரிசாக கருத வழிவகை செய்வதோடு உயில் தயாரிப்பு நடைமுறைகளையும் எளிதாக்குகிறது. நன்றி, வணக்கம்.